அங்கே இருக்கும்போது அந்த அவர் சார்ந்த வன்னியர் சமூகத்துடைய பிரச்சனையை பேசினார், தமிழருடைய பிரச்சனையை பேசினார். இப்படி 10% இடஒதுக்கீடுக்கு தடையாக இருக்கீங்க, அதை கொடுங்க சட்டமன்றத்தில் பேசினார். இந்த சட்டமன்றத்தில் இதை ஆதரித்து செல்வபிரத்தை பேசுறதுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை பேசுறீங்க அப்படின்னா, வன்னியர் அல்லாத ஒருத்தர் வன்னியர் கட்சின்னு சொல்லப்படாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் குரல் கொடுத்தோன்னே அதை கொடுக்குறீங்க. இவர்களுக்கு என்னன்னா அந்த வன்னியருடைய பிரச்சனைன்னு இல்லை, பொதுவாக அந்த சமூக நீதி பேசணுமே தவிர செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட மதிவாணர்கள் நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியர்களுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? அது எம்ஜிஆர் காலத்தில் போராடினாங்க, அது எம்ஜிஆர் காலத்தில் சுட்டாங்க. எம்ஜிஆர் இப்போ மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ ஆக்டிவாக இருந்த, அதாவது முதல்வருடைய துறைகளை கவனித்து கொண்டு பண்ருட்டியார் கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது, போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு காரணம், போராட்டத்தில் வன்முறைக்கு காரணம் திமுக. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இடஒதுக்கீட்டுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறார். இது அறிவித்த பிறகு அதே நாளில் நான் அண்ணா அறிவாலயம் இன்னைக்கு இருக்குல்ல, அண்ணா அறிவாலயம் பழைய சன் டிவி ஆஃபீஸ், அந்த அண்ணா அறிவாலயத்தை திறப்பு விழா அதே நாளில் அவர் அறிவிக்கிறார். முதல்ல போராட்டம் அறிவிச்சது யாரு? மருத்துவர் ராமதாஸ். அதே நாளிலே அதாவது மருத்துவர் ராமதாஸ் சாலை மறியல் போராட்டம்னு அறிவிக்கிறாரு. நான் இடஒதுக்கீடு கேட்டு போராட போறேன்னு சொல்ல, இடஒதுக்கீடு கேட்டு சாலை மறியல் பண்ண போறாங்கிறாரு. அப்ப அதே தேதியில் அறிவிச்சது திமுக.